ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச். பார்த்தீங்களா பாஸ்? இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரோம். ஐ திங்க் ஐபிஎல்ல ஒரு பிரேக் ஒன்று எடுத்துச்சு. ஃபார் ஆல் த ஆப்வியஸ் ரீசன்ஸ்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அது மேலேயே ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ளீஸ் அதை செக் அவுட் பண்ணுங்க. பட் ஐபிஎல்னு எல்லாம் பேசியிருந்தோம். பட் ஆவலா நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்தது வந்து இந்தியன் பிரீமியர் லீகோட அதிகமாக இந்தியன் கிரிக்கெட் டீமோட அனௌன்ஸ்மெண்ட். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஐபிஎல் பத்தி பேச போறது இல்லை. அட்லீஸ்ட் இப்போ இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம பேச போறது இல்லை. இந்தியன் டீம் செலெக்ஷன் நடந்திருக்கு. இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து பிக் நியூஸ். அஃப்கோர்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சுப்மன் கில் அடுத்த தளபதியா வந்து இப்போ நின்றுட்டு இருக்காரு. சின்ன தளபதியிலேருந்து எலிவேட் ஆகி தளபதி ஆயிருக்காரு. விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா இல்லை. பட் அகைன் வி ஆல் மூவ் ஆன். இந்த மாதிரி டிரான்சிஷன்லாம் நிறைய பார்த்துருக்கோம். எப்படி பாக்குறீங்க ஸ்ரீனி? என்னென்னலாம் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு. டக்குன்னு பார்ப்போம். நம்ம ஆனஸ்டா அனலைஸ் பண்ணுவோம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. Hello Ram. Yeah, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? கேப்டன் தான். Let's start with the captain upper squad பார்ப்போம். And then squad பார்க்கும்போது we can pick certain players mainly. But let's start with the captain. மெயினா வந்து என்னோட கேள்வி வந்து கேப்டன் வந்து பும்ரா வர்சஸ் சுப்மன் கில். என் பர்சனல் சாய்ஸ் வந்து ஆக்சுவலி பும்ராங்க. எனக்கு பும்ரா வந்து கேப்டனா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஐ நோ நடுவில் ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் அவரால் விளையாட முடியாது. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னால பும்ராவை வந்து பெர்மனன்ட் கேப்டனா அனௌன்ஸ் பண்ண முடியல. தட் வாஸ் த மெயின் ரீசன். ஆனா யூ ஹேவ் பேட் கமின்ஸ். ஐ நோ பேட் கமின்ஸும் பும்ராவும் சேம் கிடையாது. இவர் 3 ஃபார்மேட்லயும் நமக்கு டாப்ஸ் பில்லிங். அகர்கர் நல்லா சொல்லியிருக்காரு. எனக்கு அது ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அது ஒன்று நம்ம எக்னாலேஜ் பண்ணியே ஆகணும். முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இந்தியன் செலக்டர் வந்து பிரஸ்ல வந்துட்டு என்னெல்லாம் கேள்வி இருக்கோ எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்றதுங்கிறது, ஐ திங்க் அதை ஸ்டேக் ஹோல்டர்ஸ், த இந்தியன் ஆடியன்ஸ் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றது, அவங்கள வந்து எக்னாலேஜ் பண்றது ரொம்பவே ஒரு நல்ல மூவ். ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்ஸ். அதில் அவர் அஃப்கோர்ஸ் சொல்லியிருக்காரு, ஒரு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் தான் விளையாட முடியும் பும்ரால ஒர்க் லோட்னால. ஸோ அதனால விட்டு பண்றதுங்கிறது நல்லது இல்லை, கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்னு. பட் எனக்கு என்னமோ இந்த சைக்கிள்ல அவே டூர் இங்கிலாந்து பும்ரா வந்து இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு என் பர்சனல் ஒப்பீனியன். பட் ஃபார் ஆல் ஆப்வியஸ் ரீசன்ஸ் ஐ திங்க் அதனால தான் சுப்மன் கில்ல வச்சிருக்காங்க. ஒரு கேம்பிள் தான். ஹோப் இட் ஒர்க்ஸ் வெல் அப்படின்னு அஜித் அகர்கரே சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட ரொம்பவே பர்சனல் ஒப்பீனியன் வந்து வி ஹவ் மிஸ்ட் அவுட் ஆன் என்ன சொல்றது, ஒரு பும்ரா த லீடரை வந்து நம்மளால கேப்டன் வந்து நம்மளால கொஞ்சம் ஒரு மீடியம் டேர்ம்ல பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த ஜெனரேஷனுக்கு இல்லாம போச்சு அப்படிங்கிற சின்ன வருத்தம் எனக்கு இருக்கு. பட் ஓவரால் ஹாப்பி வித் த செலெக்ஷன் தான் சொல்ல முடியும். ஹி வாஸ் த செகண்ட் பெஸ்ட் சாய்ஸ் இருக்கிற இதுலன்னு சொல்லலாம் சுப்மன் கில். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சீங்க? ஸோ அது வந்து இல்ல நான் வந்து சுப்மன் கில் தான் ஆக்ட் பண்ணேன். எனக்கு வந்து இது லைக் நீங்க சொன்னீங்க ஒரு கேம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு கேப்டனா இருந்தாலுமே வந்து இட்ஸ் கேம்பிள் ஒன்லி. தேர் இஸ் நோ ஷூரிட்டி வந்து லைக் பும்ரா வந்து தேர் இஸ் நோ சாம்பிள் சைஸ். அதாவது அந்த ஒரு ஹாட் டெஸ்ட் இங்க, ஒரு டெஸ்ட் சீரிஸ் அங்க அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி வந்து there is no massive sample size to say like பும்ரா would have been a very successful captain அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் ஃபார் தட் மேட்டர் வந்து அல்டிமேட்லி யார் கேப்டன் எடுத்தாலும் வந்து சுப்மன் கிலுமே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து gets a finger injury and out of the series na somebody else has to be like captain. So all that factors வந்து கேம்பிள் அப்படின்றது வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாருமே வந்து there is என்ன சொல்றது, இப்போ மாடர்ன் இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு கேப்டனுக்கு வந்து there is no sample size of அவங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் சுப்மன் கில் you can say a couple of IPL seasons of captaincy, so has some இது. நான் வந்து ஒரு இது பார்த்தேன், ஆயின் மார்கன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து KKRல when he played with Shubman Gill saying like he's a natural born leader. Even when he was not captain, within a group he would take leadership. அவர் வந்து எடுத்துப்பாரு like and that kind of thing. So maybe for all you know it might be a good thing. So moving on from like captaincy leadership perspective and how do you think his captaincy will be as opposed to like Rohit Sharma and Virat Kohli? ஓகே, இதை இன்னொரு விஷயம் அக்னாலேஜ் பண்ணலாமா? சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அவரோட ஃபார்ம்
2-3 ப்ராமிசிங் இன்னிங்ஸ் விளையாடினாரு. ஆனா அது ஹோம்ல வந்து அந்த நியூசிலாந்து சீரிஸோட ஒன்னு டஃப் அவுட் பண்ணாரு. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் ஒன்னு ஐ திங்க் இட் வாஸ் வர்சஸ் இங்கிலாந்து, சாரி நாட் நியூசிலாந்து. நியூசிலாந்து தான் நம்ம தோத்துட்டோம். பட் நியூசிலாந்துல கூட அந்த கேவலமா தோத்த டெஸ்ட்ல 2வது டெஸ்ட்ல கூட த மிச்சல் சாண்ட்னர் டெஸ்ட் அதுக்கு பேரு. அதுல கூட வந்து இவர் தான் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணாரு. பட் ஓவரால் அந்த இங்கிலாண்டோட ப்ரெஷர்ல இருக்கும்போது அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சேஸ் ஒன்னு எடுத்து கொடுத்தாரு. ஸோ அது அங்க அந்த டெம்பரமெண்ட் அங்க கொஞ்சம் காமிச்சாங்க. பட் he was dropped இல்லைங்களா ஒரு ஒன் ஆஃப் த டெஸ்ட்ல when ரோஹித் உள்ள கூட்டு வரும்போது, இஃப் ஐம் ரைட், ஐ மேபி பார்டர் கவாஸ்கரே நடந்து கொண்டால் ஆன மாதிரி இருக்கு. பட் அவரோட பர்சனல் ஃபார்ம் இஸ் கோயிங் டு டிக்டேட் இஸ் கேப்டன்சின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஏதோ இங்கிலாந்துல வந்து விளையாடினது இல்ல, ஸ்விங்கிங் பால். நம்ம பேட்டிங் ஆர்டர் பத்தியும் குயிக்கா நம்ம பேசலாம். ஏன்னா அவர் நம்பர் 3ல தான் வருவாரா இல்ல நம்பர் 4ல வருவாரான்னு நம்ம பார்க்கணும். 4ல வருவான்னு தான் தோணுது இப்போ எனக்கு. விடி ஐ திங்க் ஹி ஹஸ் கேப்டன் ரியலி வெல். அண்ட் அது அகைன் நம்ம செலக்டரும் அதான் சொல்லியிருக்காரு, சீஃப் செலக்டர். அதை வச்சுதான் கொஞ்சம் நாங்க பாக்குறோம், நம்பிக்கை இருக்கு, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தெல்லாம் ஃபீட்பேக் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ தெரியாது. பட் ஹேஸ் அ காம் ஹெட். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஒரு அந்த இந்த மாதிரியான இதுக்கு வந்து ஒரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் இல்லாட்டி ஆஃப் த ஃபீல்டு வந்து அவ்வளோவா அவரோட அந்த கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஐ திங்க் நம்ம பார்த்து தாங்க செய்யணும். இந்த ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து சீரீஸை எதிர்பார்ப்பை வச்சுக்கவே கூடாதுங்க நம்ம. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி டஃப் சீரீஸ். ஆஸ்திரேலியாவோட இது ரொம்ப டஃப்பான சீரீஸா இருக்க சான்ஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இங்க வரலாம், நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ்க்கும் வரலாம் டுவர்ட் தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். பட் ஐ பர்சனலி எனக்கு அவ்வளோவா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. பேஸ்பால் வந்து உச்சக்கட்ட ஒரு இதுல மொமெண்டம்ல இருக்கு இப்போ. அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. ஐ ஹோப் சம்மன் லைக் பும்ரா ஒரு அதர் சீனியர், வேற யார் இருக்காங்க சீனியர் பிளேயர்னு அவருக்கு சொல்றதுக்குன்னோ தெரியல பும்ராவை தவிர, இல்லைங்களா? லைக் கேஎல் ராகுல். எனக்கு ஆக்சுவலி எனக்கு அதை கேட்கணும் உங்கள்கிட்ட. the other two people in contentionல வேர் மேபி கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பந்த். ஸோ ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன்சி வந்து ஆல்மோஸ்ட் என்ன தோணுதுன்னா வேற வழி இல்லை, அதனால தான் சொன்னாங்க. பட் வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் கேஎல் ராகுல்? அவர் ஏன் நடுவில் அவர் தானே கேப்டனா வேற இருந்தார் அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல, கோலி திடீர்னு குவிட் பண்ணும்போது. கேஎல் ராகுல் வந்து ஐ திங்க் இட்ஸ் ப்ராபப்ளி வந்து என்ன சொல்றது, அகெயின் திஸ் மேபி சுப்மன் கில் மேபி த லாங் டேர்ம் இது. அதாவது வந்து எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஒரு இல் ப்ராபப்ளி தேர் ஃபார் அட்லீஸ்ட் த நெக்ஸ்ட் 5, 6, 7, 8 இயர்ஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கேஎல் ராகுல் ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் பி தேர் தட் லாங். மேபி ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் அனில் கும்ப்ளேக்கு வந்து கேப்டன்சி கொடுத்த மாதிரி வந்து லைக் யூனோ மோர் ஆஃப், அதாவது அனில் கும்ப்ளே வந்து வேற யாருமே இல்லை, லைக் யூனோ he got captaincy almost by default at the end அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு 2 years அப்படிதான். கேஎல் ராகுல் seems to have missed out on that. Like, you know, I would have thought maybe it's just that the way Lucknow IPL went last season under his captaincy probably played a part. இவருக்கு வந்து குஜராத்ல வந்து I think there's a couple of phases and partially like, you know, this is also அது நம்ம வந்து acknowledge பண்ணோம். It's a big acknowledgement is there's a stamp of Gautam Gambhir on this. This is now Gautam Gambhir's team. The moving of like, you know, Rohit Sharma and Virat Kohli and Jasprit Bumrah not being the captain, and if you take Jadeja and Rahul and stuff like that, இதெல்லாம் இது பண்ணிட்டு வந்து like, you know, this is Gambhir putting his stamp on like, you know, a very very young team, a youngsters team that he can like really like, you know, this is where இவர் வந்து will earn his இது வரைக்கும் வந்து என்னதான் வந்து கம்பீரோட இதுனாலும் வந்து there is still Rohit Sharma, Kohli and all of those things. பவர் வந்து ஆஃப்செட் பண்றதுக்கு இவங்க இருந்தாங்க. ஆமா, இப்போ யூஆர் ரைட். ஆக்சுவலி இதை நம்ம எப்படியோ பார்க்கணும். இது சுப்மன் கில்லோட டீமா இருக்குமா, இது வந்து கம்பீரா? யூஆர் ரைட். இது வந்து ப்ராப்பரா நம்ம வந்து அந்த ஸோ இன்னொன்னு நம்ம எக்னாலேஜ் பண்ணணும்ல. இப்போ now we have 2 full time Indian captains. T20க்கு ஸ்கை அண்ட் யூனோ டெஸ்ட்ல வந்து கில். நம்ம இன்னொன்னு அக்னாலேஜ் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஓடிஐல என்ன நடக்க போறதுன்னு அந்த கிளாரிட்டி இல்ல. இங்கிலாந்து சீரீஸ்ல ஓடிஐ இருக்குங்களா? இல்ல. சோ
அடுத்த இல்ல. ஓடிஐ ஐ திங்க் The ஆல்மோஸ்ட் latest. இந்தியால தான் பங்களாதேஷோ இல்லாட்டி தெரியல எங்கேயோ அங்கதான் ஏதோ ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதான் ஒரு Bangladesh. ஐடியா வரும் நம்ம ரோஹித்தும் விராட்டும் வந்து அங்க ரிட்டையர்மெண்ட் அதுல எடுக்கல. ஸோ அது என்ன நடக்கும் பட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் டே. ஓகே, அடுத்த தளபதி பேசிட்டோம், சின்ன தளபதிலாம் பேசிட்டோம். சில 2-3 இதுவும் பேசணும். பும்ரா வந்து 3 டெஸ்ட் 4 டெஸ்ட்டுக்கு தான் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் முகமது ஷமி இல்ல, ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. பட் will he get so பாலிங் டீம் போட்டுடலாமா? பொறுத்த உங்க வரைக்கும் பாலர்ஸ் வந்து யாரெல்லாம் like இருப்பாங்க? உங்க 3 பேசர்ஸ் யாரு? டாப் 3 பேசர்ஸ் யாரு உங்களுக்கு? அதான். if I think Bumrah, Siraj and Akashdeep. I mean between Akashdeep or Prasidh Krishna, probably இது நான் given Akashdeep வந்து போட்டிருக்காரு. எனக்கு வந்து ஆக்சுவலி ஹர்ஷ்தீப் சிங் வந்து given the left arm angle, I would have preferred. I want to go with him, but வந்து I think Prasidh Krishna again part of the என்ன சொல்றது KKR. அதனால வந்து there is a how does it play with Gambhir, Akashdeep again sort of ஐ திங்க் அந்த Kolkata. சிட்னி டெஸ்ட்ல கூட ஐ திங்க் இட் வாஸ் பிரசித் கிருஷ்ணா தான் வந்து அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல சில பிரேக் த்ரூலாம் கொஞ்சம் கொடுத்து லைக் ஈவன் தோ இந்தியா லாஸ்ட் த டெஸ்ட் ஒரு போரிங்கா தான் இருந்துச்சு அந்த லாஸ்ட் இது கஷ்டமா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணாரு அவர் ஸ்டீவன் ஸ்மித் எல்லாரையுமே. He அவர் is the incumbent. தெரியாது. அகைன் திஸ் இஸ் இங்கிலாந்து டியூக் பால், உங்க ஏரியா இது. எப்படி போகும்னு தெரியாது. ஸோ பட் ஓகே, லெட்ஸ் டூ திஸ். எப்படி பாக்குறீங்க 11 பேட்டிங் லைன் அப் பார்க்கலாமா? சாய் சுதர்ஷன் இஸ் எனக்கு தெரிஞ்சு இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பிக்குன்னு எனக்கு பர்சனலா தோணுது. இந்த ஹோல் இதுல வந்து இந்தியா தோக்க போறதுங்க, அதான் தோணுது ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா. ஆனா வரலாம் அகைன் ப்ரெடிக்ஷன் எண்ட்ல வச்சுக்கலாம். நீங்க பேட்டிங் லைன் அப் சொல்லுங்க. யாரு ஓப்பனிங்? நம்பர் 3 நம்பர் 4 யாரு? கில்லா, சாய் சுதர்ஷனா, KL ராகுல்? இவங்க 3 பேரும் எங்க போறாங்க? Yashasvi Jaiswal and KL Rahul to open. Shubman Gill at 3. Karun Nair at 4. Rishabh Pant at 5. சாய் சுதர்ஷன் at 6 அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம். Yeah, Sai Sudarshan at 6 maybe. Or Sai Sudarshan at 5 and Rishabh Pant at 6. And then you get to Ravindra Jadeja or Washington Sundara. You could pick one of the either Shardul Thakur. இல்ல, let's again, break it up. Shardul Thakur and Nilesh ஃபர்ஸ்ட் Kumar. டாப் 4 என்னன்னு சொல்லுங்க. டாப் 4 ஆர் ஆல்வேஸ் கோர் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் வர்றாரு. ஆல்ரவுண்டர்ஸ் எவ்வளவு எடுக்க போறோம்னு தெரியாது. அதே மாதிரி டாப் 3 பேசர். ஸோ எதெல்லாம் ஷோர் ஷாட்னு பாத்துக்கலாம். ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல். எனக்கும் தெரிஞ்சு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. KL ராகுல் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இங்கிலாந்து. நல்ல சீரிஸ் போச்சு 2021ல. ஸோ இவங்க 2 பேரும் இருப்பாங்க. நம்பர் 3ல எனக்கு என்னமோ சாய் சுதர்ஷன் வந்து நம்பர் 4ல கில்ல வைப்பாங்கன்னு தோணுது பர்மனெண்டா. லைக் கில் வில் டேக் அப் விராட் கோலிஸ் பொசிஷன் தான் எனக்கு வந்து தோணுது லாங் டேர்ம்ல. ஹி இஸ் கோயிங் டு பி த நம்பர் 4ங்கிறது அந்த நெகசில சச்சின், கோலி, கில். Yeah, but I think at the minute I think more like Karun Nair, well, maybe Karun Nair. Partly because the reason Karun Nair has played a lot in England. Northampton வந்து பெரும்பாலும் நிறைய county like while he was not away from the Indian team, he's played a lot of county around here. So I think you can be sure Karun Nair will be in the starting 11. கருண் நாயர் அண்ட் சாய் சுதர்ஷன் 2 பேருமே 11ல இருப்பாங்கங்கறீங்களா எடுத்தோன்னு? Sai Sudarshan வந்து I'm still unsure. Yeah. But அதுதான் சொல்றேன். I'm just trying to pick like so 1, 2, 3, 4, 5. So yeah, I think more like a 5 is where I would see Sai Sudarshan like. But அதுதான் but that's where generally you have Rishabh Pant coming in இல்லீங்களா? Yeah, but Rishabh Pant will probably go at 6. So then like so நீங்க 5 பேட்ஸ்மேன் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் 6ல, அதுக்கப்புறம் 3 பேசர்ஸ் இந்த பக்கம் எண்ட்ல. சோ நடுவுல ஆல்ரவுண்டர்ஸ். ஆமா.
I think 3 4வது பேசரும் வந்து யூ கேன் ஓகே. ஆட் இட் இன் வில் பி நிதிஷ் ரெட்டி. நிதிஷ் ரெட்டி ஒரு ஷார்துல் டாக்கூர் 2 நிதிஷ்குமார் ரெட்டி பேர்ல ஒருத்தர் தான் இருப்பாங்க. 2 பேரையும் நீங்க எடுத்துட்டு கேரி பண்ண முடியாது. அண்ட் இட் டசன்ட் So, மேக் சென்ஸ். ஸோ அதான் நிதிஷ் சொல்றேன். ரெட்டி வில் பி யுவர் என்ன சொல்றது, ஒரு நம்பர் 7 ஆர் நம்பர் 8ன்னு சொல்லலாம். ஸோ நிதிஷ் ரெட்டி அண்ட் ரவீந்திர ஜடேஜா தான் உங்களோட ஆமா. 3rd ஏன்னா அண்ட் 4th அண்ட் 5th bowlers சொல்லலாமா? அண்ட் yeah. தென் ஆமா. 4th and 5th இன்ஃபேக்ட் bowlers. ஆமா. எல்லா டெஸ்டும் கண்டிப்பா விளையாடுவோங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜா தான் நினைக்கிறேன். கிவன் இஸ் பேட்டிங் ப்ராவஸ், எக்ஸ்பீரியன்ஸ். I don't think so. வாஷிங்டன் சுந்தர் சாரி I'm not so sure. I'm not so sure. Like I would probably go with. Will they go for Washington? பிகாஸ் Sundar அந்த or நீங்க Ravindra லெஃப்ட் Jadeja? ஹேண்டர்ஸ் நால ஏன்னா சொல்றீங்களா? even like இல்ல like ரெண்டுமே அதே தானே ரவீந்திர ஜடேஜா அண்ட் on the off spin depending on like how அவங்களோட பவுலிங் எந்த அளவுக்கு ஸ்பின் வந்து இங்க வந்து ஒரு I mean given what we've just seen Shoaib Bashir against okay it's only Zimbabwe but அவரோட bowling plus இன்னொன்னு என்னன்னா வந்து like if at least so far up until நம்ம இது ரெக்கார்டிங் பண்ணும்போது end of May வரைக்கும் the weather here this year has been very good. There's hardly been any rain. It's been like very very dry. So the pitches have been ரொம்ப வந்து dry. Generally இப்போ நான் club cricketலாம் பார்க்கும்போது வந்து it's been very dry. It's like நார்மலா வந்து இந்த இத்தனை நேரத்துக்கு வந்து there would have been good rain, overcast and all of this. Of course overcast can be like any time in England. அது வேற விஷயம். But the pitches in terms of that they're not probably as green and it's more dry. So அதனால that will be interesting whether how do England go. நம்ம so இது வந்து லைக் பார்த்துட்டு இங்கிலாண்டோட ஈவன் இஃப் ஐ பிக் அப் இங்கிலாண்ட்ஸ் லைக் probably about looking at the prediction wise அதெல்லாம் வந்து இங்கிலாண்டோட வந்து ஐ wouldn't say their bowling is very strong. There's no broad Anderson. நம்ம எப்படி வந்து கோலி ரோஹித் இல்லை அந்த மாதிரி வந்து there's no broad Anderson. Vokes is still unfit. We don't know. பெரும்பாலுமே வந்து if you look at the current one they're all like new இல்ல பட் bowlers. அகைன் அவங்க எண்ட் ஆஃப் த டே அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ் அது. ஸோ அவங்களோட அந்த 85 பட் நீங்க சொன்னது புரியுது. ட்ரை கண்டிஷன்ஸ் தான் அது கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்றது ரெண்டு டீம்ஸும். பட் இட்ஸ் கோயிங் பேக். ஸோ ஜெய்ஸ்வால், KL ராகுல், லெட்ஸ் சே நீங்க சொன்ன மாதிரி சுப்மன் கில் ஆர் கருண் நாயர் at number 3 and number 4 is the other person. ஸோ 5ஆவதுல ரிஷப் பந்த், 6ஆவது நான் ஜஸ்ட் இப்போதைக்கு போட்டுட்டு போறேன். 6ஆவது ரவீந்திர ஜடேஜா வர்றன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இல்லாட்டி 6ஆவதுல உங்க பேட்ஸ்மேன் யாராவது வராங்க. சாய் சுதர்ஷன் இஸ் அதர் பேட்டர். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்குவாடுல இந்த டெப்த் இல்ல அவ்வளவா. லைக் இவன் ஆடிதாண்டா ஆனும், இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தாண்டா யாருன்னு தெரியல அப்படின்லாம் இல்ல. அன்லைக் நம்ம T20யோட ரிச்சஸ் மாதிரி டெஸ்ட்ல ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் அவ்வளவு குவாலிட்டி வந்து அவ்வளவா பிக் பண்றதுக்கு ஸ்டாண்ட் அவுட்டா யாருமே இல்ல அவ்வளவு ஈஸியா. ஸோ நம்ம ஆல்ரெடி 2 டெபியூஸ் பத்தி நம்ம இது என்ன சொல்றது, கருண் நாயரோட ஒரு கம்பேக் அண்ட் சாய் சுதர்ஷன் டெபியூ ரெண்டுமே நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ யூ ஹேவ் நிதிஷ் ரெட்டி அண்ட் ஜடேஜா டு என்ன சொல்றது டு பிரிட்ஜ். அண்ட் தென் நீங்க நம்ம வந்து பேஸ் பாலர்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் திராஜ் கண்டிப்பா விளையாடுவாங்க. அது பிரசித் கிருஷ்ணா தான் விளையாடுவான்னு எனக்கு தோணுது ஓப்பனிங்ல. பட் சொல்ல முடியாது. நல்ல சீவிங் கண்டிஷன் இது இருந்துச்சுன்னா ஈவன் ஹர்ஷ்தீப் சிங் கேன் பிரிங் தட், அந்த ஒரு ஆங்கிள் கொண்டு வரலாம். எஸ்பெஷலி பென் டக்கெட்கோ இல்ல ஜாக் கிராலிக்கோ. பென் டக்கெட் அவே ஹிட் பண்றது ஸ்லிப்ஸ் வரலாம். அண்ட் ஜாக் கிராலிக்கு வந்து LBW கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு என்னமோ தெரியல, ஹர்ஷ்தீப் சிங் வுட் பி அ வெரி ஒரு லெஸ் ஃபீல்ட் பிக்கு. ஆனா எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. பட் ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் bowling ஸ்டாண்ட் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு வி ஆர் கவர்ட். ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ அதை ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். பேட்டிங் தாங்க ரொம்ப டஃபா இருக்கு. ஸோ ஃபைனலா ப்ரெடிக்ஷன்ல வச்சு முடிச்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன தோணுது? 5 மேட்ச் சீரீஸ் வச்சு செய்ய போறாங்க, எவ்வளவு வச்சு செய்ய போறாங்கன்னு சொல்லுங்க நீங்க. ஒரு 3-1 டு இங்கிலாந்து, ஒரு டிரா. ஸோ மழை வர போறதுன்னு சொல்ல வரீங்க நீங்க. ஏதாவது ஒரு மேட்ச் விளையாச்சு. ஏன்னா அது வந்து யூ கேன் நெவர் லைக் எனக்கு என்னமோ இந்த நோயிங் பென் ஸ்டோக்ஸ் ஈவன் ரெயின் வந்தா கூட இதுதான். நான் ஐம் கோயிங் வித் 4-1ங்க ஆக்சுவலி. 4-1 ஒரு மேட்ச் வேணா ஒரு ஃப்ரீக்கா விளையாடி ஜெயிக்கலாம். அண்ட் தட் வில் பி வெரி குட். என்ன சொல்லுது, ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்தியா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 4-0 or 4-1. அதான் என்னோட ப்ரெடிக்ஷன்.
ஃப்ரீக்கா விளையாடுறதோட ஜெனரலி டென்ஸ் டு ஹேப்பன் லைக் லார்ட்ஸ் அண்ட் ஓவல் ஆர் வேர் not only just India but generally away touring teams do well at Lords and Oval. England actually doesn't have a very good winning at Lordsல. அது வந்து it just இவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. Like when the away team comes here, they all feel like so oh my god, we're playing at Lords, the home of cricket. அப்படின்னு ஒரு 5% extra வந்து everybody starts to put in. And like whereas England வந்து that becomes ஆனா harder. but again I just feel quick acknowledgement Ben Stokes, Zach Crawley, Ben Duckett, ஹாரி ப்ரூக் இவங்கெல்லாம் அந்த நான் 3-4 வருஷம் முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் இல்ல இப்போ பயங்கரமா விஸ்வரூபம் எடுத்துட்டாங்கல்ல போன 3 வருஷத்துல இவங்கெல்லாம். எனக்கு என்னமோ இட்ஸ் கோயிங் டு பி a very very tough bowling தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் சூட், ஆனாலுமே அது டஃப்பா இருக்க போறதுன்னு தான் எனக்கு தோணுது. புது கேப்டன் வேற. பட் பார்க்கலாம். நாங்க பேசுறது வந்து உங்களுக்கு ஆனஸ்டா உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேமிலியில சேருங்க, லைக்கை மட்டும் அப்படியே தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க எங்களை எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அங்க ஒரு ரேட்டிங்கை தட்டி விடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், ஆப்பிள் பாட்காஸ்ட் அங்கங்க நிறைய இடத்துல நாங்க இருக்கோம். பார்த்துட்டே இருங்க, இல்ல கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பாத்தீங்களா பாஸ்.